அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்கத்தின் வருடாந்த இரவு விருந்து நிகழ்வில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தினால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நேற்று மாலை இந்த விருந்து உபசார் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் திடீரென 5 முதல் 8 வரையான துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர்கள் மற்றும் பிரபலங்கள் பாதுகாப்பு தேடி மேசைகளுக்கு அடியில் பதுங்கியுள்ளனர். சம்பவம் நடந்த உடனேயே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதற் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் ஆகியோரை ரகசிய சேவை அதிகாரிகள் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர். சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தனது ட்ரூத் சோஷியல் மீடியா தளத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் பாதுகாப்பு பிரிவினரின் துரித நடவடிக்கையை பாராட்டியுள்ளார். அத்துடன் முதற் பெண்மணி, துணை ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எவ்வித காயங்களுமின்றி நலமாக இருப்பதாகவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த நிகழ்வு அடுத்த 30 நாட்களுக்குள் மீண்டும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த பகுதியில் தேசிய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.